நம்ம நாட்டுல ஒரு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுல அரசியல்வாதியோட பிரச்சனை தனி விதமா நடக்குது. அதுக்கப்புறம் ஹிந்து பிரச்சனை தனி விதமா நடக்குது. அதுக்கப்புறம் காலேஜ் பிரச்சனை. அதுக்கப்புறம் சாப்பிடுற சாதத்துல கலப்படம் பிரச்சனை. இந்த மாதிரி வெறும் பிரச்சனையா தான் வாழ்க்கையே நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு நான் காட்ட போற வீடியோ என்னவென்றால், சில நல்ல விஷயங்கள் காட்ட போறேன், பார்த்துட்டு இருங்க. இப்போ உண்மையாவே ஹிந்துஸ்ங்க முஸ்லிம்களை வெறுக்கிறாங்களா இல்ல வெறுக்கிற மாதிரி நடிக்கிறாங்களான்னு தெரியல சார். பாருங்க சார், நான் காட்டுற வீடியோ நீங்க பாருங்க. நான் சொல்வது பொய்யா இருக்கலாம், ஆனா இப்போ நம்ம பார்க்க போற வீடியோவை பார்த்துட்டு நீங்க முடிவெடுங்க. इस्लाम को मैं खत्म कर देंगे। आप लोग थोड़ा ये वीडियो देख के जाइए, बाद में हम थोड़ा कुछ दिखाते हैं आप लोगों को। इस्लाम को मैं खत्म कर दूंगा, खत्म हो जाना सही है। कोरोना जैसे जो बोलते हैं इस्लाम को खत्म कर देगा कोरोना की जैसा, ये है असम की सीएम। ठीक है, अभी सुनाई दे रहा है, मतलब महाराष्ट्र का एक मुस्लिम लड़का से मतलब उनका बेटी का चक्कर चल रहा है। ये मेरे क्या मतलब जब भी फेसबुक பாருங்கப்பா, முஸ்லீமை வெறுக்கிறாங்க. முஸ்லீமை கொரோனா மாதிரி ஃபினிஷ் பண்ண போறாங்களாம். பரவாயில்ல, நல்ல மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. முடிஞ்சா கொரோனா மாதிரி ஃபினிஷ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வெல்கம் பண்றேன். ஆனா அவங்க பொண்ணு முஸ்லீம் பையனை லவ் பண்றாளாம். அது உண்மையா பொய்யா தெரியல, ஆனா வீடியோல காட்டுறாங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், தப்பா இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க, கரெக்டா இருந்தா இதை ஃபாலோ பண்ணுங்க. ஜாதியில என்ன வச்சிருக்கீங்க? ஜாதியில என்ன வச்சிருக்கிறீங்க? ஜாதி என்பது சட்டை மாதிரி, என்ன அதான் காட்டன் சட்டை, பட்டு சட்டை, அந்த மாதிரி ஒரு ஜாதி என்ற ஒரு டேக், புரியுதா? ஆனா மனுஷத்தன்மை தான் முக்கியம். மனிதனை நீ நல்லபடியா மதிக்க கத்துக்கோ, உன்னை இந்த நாடே மதிக்கும். இதுதான் பெரியவங்க சொல்றது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம பழனி பாபா ஒரு தத்துவம் சொல்வாரு, நீ உனக்கு மரியாதை கொடுடா, மத்தவன் மரியாதை கொடுக்கறனா